கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் வந்து ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்ல புதுசா வந்திருக்கிற கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து கேப்டனா இருந்து ஒரு கப்பையும் அடிச்சு கொடுத்துட்டு வந்த ஒரு பர்சன். ஸோ அவரை வந்து ஆஃப் சைடு, அதாவது அன்அஃபிஷியலா 100 crores வரைக்கும் பேரம் பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பிளேயரா ஒரு டீம்ல இருந்து திரும்பியும் அவர் வந்து பைபேக் பண்றதுக்கு ஆஃப் தி டேபிள் அன்அஃபிஷியலா 100 crores வரைக்கும் பேரம் பேசப்பட்டதும் அதில் சர்டன் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து ஹார்திக் பாண்டியாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து ரூமர்ஸா இன்னும் ஆன்லைன்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பெரிய கிளாஷ் இப்போ எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா அவருடைய கேப்டன்சி இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணுறாரு, ரோஹித் சர்மா வந்து பவுண்டரி லைனுக்கு வந்து அனுப்புறது. ஸோ அங்கேருந்து இப்படி வா அப்படி வா அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து பவுலர்கிட்ட வந்து ஐடியா கொடுக்கறது, ஒரு பிளான் கொடுக்கறது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரும்போது அவங்க வந்து அதை மதிக்காமல் போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து நடந்துருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியோட ஃபேன் ஒருத்தர் வந்து மும்பை இந்தியன்ஸோட ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து ஸ்டேஜ்லேயே போட்டு அடித்த மாதிரி சில வீடியோஸும் வந்து வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து லாஸ்ட்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு வெளியே போகும்போது ரோஹித் சொல்லிட்டு நிறைய பேர் கத்துனாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே அவரோட கேப்டன்சிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஹார்திக் பாண்டியாவை வளர்த்தி விட்டதே வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா, அவருடைய ஹோம் ஸ்டேட் அப்படின்னு வரும்போது குஜராத் தான் ஹோம் சிட்டி ஆஃப் ஹார்திக் பாண்டியா. ஸோ அந்த டீமுக்கு அகைன் என்ன பண்ணுறாருன்னா விளையாட போறாரு. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனாக இருக்காரு. அவர் அப்பியரான ஃபர்ஸ்ட் கேப்டன்சி மேட்ச்லேயே கப்பையும் ஜெயிக்கிறாரு. நெக்ஸ்ட் மேட்ச்ல அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து தோத்து போயிடுறாங்க சிஎஸ்கே கிட்ட. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயரில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் கேப்டன்சி யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சூஸ் பண்ண ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. பட் ஹார்திக் பாண்டியா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் குஜராத் டைட்டன்ஸில் ஒரு மிகப்பெரிய பிளேயராக வந்து கேப்டனாக வந்து இருந்துருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது நம்ம டீமுக்கு வரேன், பட் நான் வந்து இங்கே ஆல்ரெடி கேப்டனாக இருக்கேன், அங்கே வந்தாலும் நான் கேப்டனாக இருப்பேன், பட் இப்போ அங்கே ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கு அப்படிங்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் அவங்களுடைய அஃபிஷியலுக்குமே அது ஒரு பக்கம் பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது அந்த விஷயத்துக்கு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 100 crores வரைக்கும் பேரம் பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் அவர் வந்து அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள வராரு. அந்த மொமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் அவர்கள் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கன் சிம்பிள் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறாரு. பும்ரா அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்து தோனி அவர்களும் ரோஹித் சர்மா அவர்கள் 2 பேருடைய இதுவை போட்டுட்டு 2013 நீங்கள் 2 பேரும் 2 டீம் வந்து பெரிய லெவலில் டீக்கேடாக வந்து வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி போடும்போது அதில் ரோஹித் சர்மா அவருடைய ஒய்ஃப் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸோட எந்த ஸ்டேட்டஸுக்கும் எந்த போஸ்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணாத அவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்து இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்டைரக்டாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அவ்வளோதான்ப்பா, அவங்களது ஒர்க் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்லும்போது இன்றைக்கி நாங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகும்போது ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு வந்து திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங் திங் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரோஹித் சர்மாவுடைய ஒய்ஃப் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னும் போது சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லையும் ரோஹித் சர்மா பேசாமல் இருக்கிறது வந்து அவரே இந்த ப்ராப்ளமை வளர்த்தி விடுற மாதிரியும் அவரோட சைலன்ஸாக இவ்வளோ பெரிய ப்ராப்ளமுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷனை இந்த லெவலில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் தவறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ரீசெண்ட் டைமில் மும்பை இந்தியன்ஸில் மட்டும் இல்லை, சிஎஸ்கேல ஆர்சிபியில் எல்லா டீம்லையுமே வந்து அந்த கேப்டன்சியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சிஎஸ்கேல தோனியோட கேப்டன்சியை வந்து வெளியே வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு தராங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஜடேஜா அவர்களுக்கு கேப்டன்சி தருவாங்க. பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகும்போது யங்ஸ்டருக்கு கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு கொடுக்கும்போது பட் இன்னைக்கு லெவலில் ஜடேஜா அவர்களுடைய சப்போர்ட் சிஎஸ்கேக்கும் தோனி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் மூவாக எல்லாருமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியோட சிஎஸ்கேவும் இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வந்து ஆர்சிபி சொல்லலாம். ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய ஐக்கானா விராட் கோலி அவர்கள். அவங்களுடைய கேப்டன்சி ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபாஃப் டு பிளசிஸ் வந்து கேப்டன்சியை வந்து பதவியேற்றுக்கிறாரு. ஸோ ஒரு டீம் வந்து இன்னொரு டீமில் வந்து அந்த டைம்லேயும் அந்த கேப்டன்சி அப்படின் போது அந்த ப்ராப்ளம் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின் போது மும்பை இந்தியன்ஸ் அதை ஹேண்டில் பண்ண தவறுறாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து இன்னுமே வந்து எல்லாருமே வந்து கோபப்பட வைக்குது அப்படின்றத சொல்கிறோம். அண்ட் கண்டினியூஸாக 2 லாஸ், அந்த 2 லாஸில் லாஸ்ட் கேமில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு பவுலர்ஸோடைய கேப்டன்சியில் இவ்வளோ பெரிய ட்ராமேட்டிக் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி அன்அக்செப்டபுளாக இன்னைக்கு லெவலில் ரோஹித் சர்மா அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே வந்தாங்க, அப்படி வந்தாலும் அட்லீஸ்ட் 2 மேட்ச்சில் 1 மேட்சாக ஜெயிச்சிருக்கும். 2 மேட்சும் பிக்கெஸ்ட் டிஃபீட்டாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 260+ டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுற லெவலில் வந்து நம்ம பவுலர்ஸை வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி ஐபிஎல் ரிலேட்டடாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ராவர்சிஸோட ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்ம இதை தான் பேசணும்னு நினச்சோம். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we are talking about sports அண்ட் ஈவன் அபவுட் IPL 2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதை நம்ம இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் மேலே கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன், எப்படி ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.